வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 18 மாத கொடுக்கப்படாத ஐயர் அகவலைப்படி அரசு ஊழியர்களுக்கு ஆப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் அரசு அகவலைப்படி அரியர் தொகையை வழங்குவது சார்ந்து அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் NCJCMன் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதியமைச்சகத்துக்கு எழுதிய கடிதத்தில் கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத கால அகவலைப்படி, அகவலை நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை விடுவிக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவலைப்படி, அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கோரி வருகிறோம் என்று அவர் எழுதினார். இந்த நிலையில் ஒருவேளை DA அரியர் தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும்? இதில் கிடைக்கும் தொகை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் தர ஊதியத்தை பொறுத்து இருக்கும். லெவல் 1 பணியாளர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சம் 37,554 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 13 பணியாளர்கள் குறைந்தபட்சம் 1,44,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,18,200 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 14 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,82,200 முதல் அதிகபட்சம் 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இருப்பினும் இங்கே குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தோராயமானது. பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை மாறுபடும். மோடி அரசின் இந்த முடிவால் கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.